ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பக்கம்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். செம்மையாக எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு பேக்கெட் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நீட்டாக சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் நீல வாக்கில். இந்த கொனையை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம்மை விதையை எடுத்துட்டு பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் அதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதையுமே சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. மஷ்ரூம் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா கிடைக்கும். இப்போ மஷ்ரூமையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இதையுமே எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். கடாயில் ஒரு கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போய் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். இது சைடில் இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலாரி கொடுத்துடலாம். கலாரி கொடுத்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு கலாரிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கலரிட்டு மூடி போட்டுருங்க. 1 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மஷ்ரூமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை மேலே ஆட் பண்ணிடலாம். மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்விங்க்கு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு தவா எடுத்துக்கலாம். தவா மேலே இந்த மாதிரி பன் எடுத்திருக்கேன் நான். இந்த பன்னை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டரை தவாவில் சேர்த்துட்டு இந்த பன்னை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாவ் பன்னையும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பாவ் பன் கிடைக்காதவங்க நீங்கள் நார்மலான பன்னு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், பாவ் பண்ணுன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி 2 பன் அட்டாச்சாக இருக்கும். இதையுமே பாதியாக கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் கடி மசாலா செம்மையாக தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி பாவ் பன்னோட சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வர குட்டீஸ் கொடுத்து பாருங்களேன், மொத்தமாக அப்படியே உங்ககிட்ட விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், மார்னிங் டிஃபனுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.